சபையில் இருக்கிறதுல ஒரு 4-5 குடும்பம் இருக்கு, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கிறாங்க. ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் ஆணாதிக்கம், புருஷனுடைய ஆதிக்கம். மீதி 4 குடும்பத்திலையும் எங்க சகோதரிமார் தான் ஆதிக்கம். நல்ல குடும்பம் சமாதானமா இருக்கு. நில்லுன்னா நிற்கும், உட்காருனா உட்காரும். பிள்ளைக்கு போய் பேம்பஸ் எல்லாம் மாத்திட்டோன்னா அழகா மாத்தி கொண்டு வந்து வச்சிரும். நல்ல ஒரு சண்டையும் கிடையாது. ஒரு குடும்பத்திலே நாம் போய் சமாதானப்படுத்த வேண்டியது. ஏன்னா அம்மாமாருடைய ஆளுகையில் இருக்குது. அல்லேலூயா. நல்ல விஷயம் தான் அது. குடும்பத்தில் அப்படிதான். அது ஒரு குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா ஒரு புருஷன் எல்லா வேலையும் அவனே எடுத்து போட்டு செய்துக்கணும். துணி துவைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது, சமையல் பண்ணுறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது, இப்படி எல்லா வேலையும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பொறுப்படுத்தி செய்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஆண்டோடைய கிருபையினால. இதெல்லாம் நம்ம ஒரு கப்ஸா, அதாவது கெட்டுக்கதமாய் சொல்லிக்கிட்டே போகிறது. சரியா? அதனால நீங்கள் கேட்டுக்கணும். சிலருக்கெல்லாம் இப்படி சொல்லும் போது சிரிப்பு வந்தோன்னு நினைக்கிறது, ஊழியக்காரங்க இவ்வளோ சிரிப்பு காட்டி பிரசங்கம் பண்ண. இந்த கல்யாணம் ஆகாதவங்களில் ஒரு கூட்டம் பெரிய நக்கல் பிடிச்ச கூட்டம். இந்த எலியாவை பாருங்க, அது நான் காலையிலே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த எலியா பாருங்க, அந்த நக்கல் பண்றாரு பாருங்க. அவனும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாட்டை வெட்டி வச்சுட்டு பலி செலுத்துறதுக்கு கொய்யாண்டோ போடோன்னு சத்தம் போட்டுட்டு இருக்க. இவர் சொல்லாரு, அவன் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான், சத்தம் போடுங்க. நக்கல் தானே, எவ்வளவு நழி பாருங்க. அப்புறம் சொல்லாரு, அவன் அலுவலா இருப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் அவங்க ஆண்டவர். அர்த்தம் என்ன நழி பாருங்க. அவ்வளவு நழி செய்து அவன் கீறி எடுத்து கிடந்து கொய்யாடோ குப்பியாடோனுங்கிறான். அவனுக்கு தெரியும், எலியாவுக்கு நல்லா தெரியும் இது நடக்காது. இந்த சம்பவத்தில் அவன் கூப்பிட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, இறங்க மாட்டார். நழி, நல்ல நழி. சிலருக்கெல்லாம் நாம் பிரசங்கத்தில் சில நேரம் சின்ன ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவோம், இங்கே ரொம்ப குறைவா இருக்கு, எப்போ வரோன்னு தெரியாது. சரியா? அப்போ எவ்வளோ சிரிப்பு காட்டுறான்னு நான் சொல்லுவேன், ஆண்டவரே ரொம்ப நகைப்பாருங்க. அதுவும் ஆண்டவர் நகைக்கிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். சங்கீதம் 2 வாசித்து பாருங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவாய் காரியத்தை சிந்திக்கும் போது சியோனின் ராஜா என்ன செய்வாரா? நகைப்பாராம். அவருடைய சிரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நகைப்பார் அப்படிங்கிற நம்ம சொல்லல, ஐயோ ஐயோ அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார், வாசிங்க அந்த வசனத்தை. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படியாம சிலருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தண்டனைகள் வரும்போது ஆண்டவர் ஆகடியும் பண்ணி சிரிப்பாராம். ஆகடியம் பண்ணுவேன். என்ன செய்வேனே அப்ப நான் சொல்லி தெரியுமா? பண்டைய காலத்துல பசங்க நாங்க ஓடி போகும்போது கீழே விழுந்துட்டா பெரியவங்க அதில் உட்கார்ந்து கேட்பாங்க, என்ன எத்தனை ரூபாய் எடுத்தா மக்கா, எத்தனை பைசா எடுத்தான்னு கேட்பாங்க. ஆகடியம் பண்ணி சிரிப்பாங்க. அல்லேலூயா. ஏன் நான் சிரிப்பு காட்டுறதை நியாயப்படுத்தி வரல, வேதத்தில் சிரிக்கலாம் என்பதற்கும் ஆதாரம் இருக்கு. அல்லேலூயா. சில இடங்கள்ல சபைகளை சில பாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சிருப்பாங்க, சிரிக்க கூடாது. நான் இதை புரிஞ்சுக்கிட்டு விடவே மாட்டேன். ஏங்க, இந்த உலகத்தில் அட்டாக் வராமல் இருக்கிறது 2 பேருக்கு. அட்டாக் வராமல் இருக்கிறது 2 பேருக்கு. ஒன்று யாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரிஜினல் கிறுக்கனுக்கு அட்டாக் வரவே செய்யாது. ஏன்னா அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான், எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான். அவன் நினைச்சா ஜனாதிபதி, அவன் நினைச்சா முதலமைச்சர், அவன் நினைச்சா எங்க அரண்மனையில படுத்திருக்கிற மாதிரி படுத்து கிடப்பான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அதனால அவனுக்கு அட்டாக்கே வராது. 2வது ஒரு கூட்டத்துக்கு அட்டாக் வராது. யாருக்கு? சகோதரிமார்களுக்கு. ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண போது இருதயம் அவங்கள்ட்ட கிடையாது. அப்ப அட்டாக் யாருக்கு வரும்னு பாக்குறாங்க, ஆம்பளைகளுக்கு தான் அட்டாக் வருமா. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதாவது சரீரம் பாதி பாதி, நீங்க வலது பக்கம், ஆம்பளையில் இடது பக்கமா இருக்கனால இருதயம் அவங்க பக்கம் இருக்குன்னு நான் சமாளிச்சு பேசிட்டு போறேன். ரைட்டா? ஓகே. இப்போ அட்டாக்கு அவங்களுக்கு தான் என்ன செய்யுது, வருது. இப்போ சிரிப்பை பற்றி பேசுனா, ஏன்னா அவன் ஒரிஜினல் கிறுக்கன் சிரிச்சு சந்தோஷமாவே இருக்கு. இப்போ அங்க இருக்கிற ஒரு 60-65 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் எடுத்துடுங்களா, ஒரு காலத்துல திருவிழா கடையில மற்றபடி உள்ள கடையில ஒரு 30 பைசா 20 பைசாக்குள்ள கிழுக்க வச்சு 3 மாசத்துல இருந்து இப்படி கிழுக்குனாங்க. அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கிளு 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 கிளுன்னு அழுத அந்த ஆட்கள், அதாவது 65 வயசுக்கு முன்னால உள்ளவங்க சிரிச்சிருக்கிறாங்க. இப்ப 60-65 வயசுக்கு
உள்ள ஆட்கள்கிட்ட போய் ஒரு கிளுக்கு எடுத்து கிளுக்கி பாருங்களாம் பார்ப்போம். ஒரு காலத்துல கிளுக்கு சத்தத்துல சிரிச்சு உறங்கினவங்க இப்ப அதே கிளுக்கு சத்தத்தை கேட்டா கோவம் வருது. இதான் வியாதிக்கு காரணம். அல்லேலூயா. அது புரியா சந்தோஷமா இருக்கும். இது இந்த சேட்டை பிடிச்ச புத்தியில என் புத்தி. ரைட்டா? இப்ப நம்ம கருத்துக்கு வரும். ரைட்டா? ஓகே. இப்ப என்ன, போத்திபாடைய மனைவிக்கு வேலையை பார்த்தா பழகிட்டான். நித்தம் ஒத்தம் ஒரு வாலிய பையன் மேல கண்ணு போட்டு பழகிக்கிட்டே இருக்கிறான். 12-13 வரும்போது 12-13 வரும்போது 11-12 வரும்போது பற்றி பிடித்தாள். வீட்டில் ஒரு ஆளும் இல்லாத போது அப்படின்னு சொல்லியிருக்கு. செட் பண்ணிட்டான். அவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள ஆள் வந்து போய் இருக்கிற அனுபவம் இருந்துச்சு. அன்றைக்கு செட் பண்ணிட்டான். இன்னைக்கு யோசேப்பை தீத்துறணும் அப்படிங்கிற கணக்கில் அவ செட் பண்ணிட்டு கரெக்டா செட் பண்ணி வீட்டில் ஆள் இல்லாம எல்லாருக்கும் டியூட்டி கொடுத்துட்டான். புருஷன் இல்லை, அவ்வளவு பேருக்கும் கரெக்டா டியூட்டி கொடுத்துட்டான். நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். வீட்டு மனிதர்கள் இல்லாத போது வாசிங்க. 11-12 வாசிங்கம்மா. வீட்டு மனிதர்கள் ஒருவரும் சூப்பரா செட் பண்ணா. இந்த விஷயத்துல ஸ்கெட்சி போடுறதுல உங்களை வலது பக்கம் இருக்கிறவங்கள அடிச்சு கேட்க யாருமே கிடையாது. இந்த பக்கம் இருக்கிறவங்க உண்மையை சொன்னா கூட பொய் மாதிரி இருக்கும். நல்லா இறுக்கி கேட்டு பாருங்க. பாஸ்டர் நீங்க இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தீங்க? ஒரு இடம் போலேமா. முகத்தை பார்த்தாலே தெரியும்னு ஆம்பளை கண்டுபிடிச்சிடலாம். வலது பக்கம் இருக்கிறத கூட்டு கேட்டு பாருங்க. நான் எங்க போயிட்டு வந்தேன், நானே பஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டது, பக்கி ஆளுங்க அம்மா இப்படி சொல்ல. ஏடி சும்மா இருட்டி, அதே பாவம் காலேஜ் போயிட்டு வருது. ஆனா முழு பூசணிக்காவை தின்னு வயறு வீங்கி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதாவது பொய்ய உலகமகா உண்மையா பேசனா உங்களால மட்டும்தான் முடியும். அதனால நீ இங்க கூட்டத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்ல வரல, இந்த இனத்தால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கிறவங்கள ரொம்ப லெகு. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டோம்ல, ரூபாய் எடுத்தியா எங்களை போனா, நான் போலையே, நான் பார்க்கல. நீ சொல்லதுலே எனக்கு தெரியும்னா ஆமாமா அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க, உடனே ஒரு அழுக. என்ன இந்த வீட்டுல யார் தான் நம்ப போற, எப்படி என்ன பிரயோஜனம், என்னைக்கு சாவோன்னு அன்னைக்கு தான் அந்த வீட்டுக்கு நிம்மதிம்பாங்க. சரி விடு, நான் ஒன்றும் அப்படி நினைக்கல, சும்மா கேட்டு பார்த்தேன். உங்களுக்கு புரியுதா அந்த இது? அவ்வளவு அழகா செட் பண்ணிட்டான். அன்னைக்கு வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை, வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை. சூப்பரா ஸ்கெட்சி போட்டா. திருந்தவே மாட்டாங்க. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் கவனமா இருங்க. பாவம் செய்கிறதுக்கு ஸ்கெட்சி போட்டு பழகிட்டீங்களானால் திருந்துறது கடினம். வாய்ப்பில்லை. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும். ஆமா, அவ திருந்தவே இல்லை. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாம ஆயிட்டா. யாரு? போத்திபாடியே மனைவி. போதும், 7 ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்டா தான் வரும்.